ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வாரம் நம்ம வீடியோவில் ஒரு பயனுள்ள தகவல் தான் தரப்போகிறேன். அதுக்கு முன்னாடி வீடியோ கிளாரிட்டி கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கா? அதுக்கு காரணம் ஒரு ஃபோக்கஸ் லைட் ஓசி வாங்கி வச்சுருக்கேன். ஒன்றும் இல்லை, நம்மளோட நெய்பர் நிக்கிதான்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அவங்களோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அவங்க வந்து கிளே பாட் குக்கிங், அதான் அவங்களோட ஸ்பெஷல். அதாவது மண்பானை வச்சு எல்லா சமையலும் பண்ணுவாங்க. அவங்க மதர் டங் வந்து தமிழ் கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கு மண்பானை குக்கிங்கில் ஆர்வம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த சேனலை நீங்கள் விசிட் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஃபோக்கஸ் லைட்டால் நம்ம வீடியோ வந்து நல்ல கிளாரிட்டி இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் சொந்தமாக ஒரு ஃபோக்கஸ் லைட் வாங்கிடுவோம். சரி, இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இந்த மழை காலம் வந்துருச்சுனாவே வந்து சைனஸ் தொலை இருக்கவங்களுக்கு ரொம்ப சிரமம் தான். மழை காலம், பனிக்காலம் இதெல்லாம் வந்துருச்சுனாவே ரொம்ப சிரமமாக இருக்கும். நம்மளால் வந்து எந்த வேலையிலையுமே முழுசாக ஈடுபடவே முடியாது. பயங்கர தலைவலி, ஒரு மாதிரி ஒரு இரிட்டேஷன், அந்த மாதிரி டயர்ட்னஸ் அந்த மாதிரியாவே இருக்கும். டாக்டர்கிட்ட போனால் வந்து இங்கே வலிக்குதா, இங்கே வலிக்குதா, இங்கே வலிக்குதா அப்படிலாம் கேட்பாங்க. இருக்குது ஆனால் இல்லை அப்படின்ற மாதிரி தான். எங்கே வலிக்குதுன்னு எக்ஸாக்ட்லாம் சொல்ல முடியாது. மொத்த முகம், தலை எல்லாமே வலிக்கிற மாதிரியே தான் இருக்கும். தலைவலியும் வயிற்று வலியும் தனக்கு வந்தால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த சைனஸ் ப்ராப்ளம் அப்படின்னு தான் சொல்லுவேன். எனக்கு நல்லா வேணுங்கிறது இருக்குது. ஸோ நான் வந்து தேடி பண்ணுற ஹோம் ரெமெடிஸ் என்ன அப்படின்னா வந்து ஒரு 5 விஷயம் நான் பண்ணுவேன். எனக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக இந்த சைனஸ் ப்ராப்ளம் ரொம்பவே இருக்குது. அது முக்கியமாக பெங்களூர் வந்த பிறகு தான் இது வந்து நல்லாவே ப்ராப்ளம் தெரிய ஆரம்பிச்சது. இங்கே கிளைமேட் வந்து கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குல்ல, அதனால் வந்து நல்லாவே அக்ரவேட் ஆயிரும் இந்த கிளைமேட் கண்டிஷன் மாறும்போது. நான் வந்து தேடி பார்த்து பண்ணிகிட்டு இருக்க ஹோம் ரெமெடிஸ் வந்து எனக்கு நல்ல ரிலீஃப் கொடுக்குது. அதை வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த வீடியோ. கடந்த 4-5 நாளாகவே பயங்கர சைனஸ் ப்ராப்ளம் மறுபடியும், ஏன்னா எங்கள் கிளைமேட் அப்படி இருக்குது. எல்லா ஹோம் ரெமடியும் பண்ணி கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டு முதல் வேலை இந்த வீடியோ போடுறது தான். ஏன்னா நம்ம தேடி கண்டுபிடிச்ச இந்த ஹோம் ரெமடிஸ் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். நானும் புதுசெல்லாம் கண்டுபிடிக்கல, எல்லாமே ஆல்ரெடி இன்டர்நெட்டில் இருந்த விஷயங்கள் தான். எனக்கு தேவையானதை நான் தேடி கண்டுபிடிச்சிருக்கேன், அதை இங்கே ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் பண்ணுற 5 முக்கியமான ஹோம் ரெமடிஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ். அது நிறைய பேர் ரொம்ப ரெகுலராகவே பண்ணிகிட்டு இருக்கீங்க. அது ரொம்பவே நல்ல விஷயம். இந்த சைனஸ் ப்ராப்ளத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து ஷாம்பை மகாமுத்ரா அது வந்து யூஸ்வலாக பண்ணுவேன். உங்களுக்கு தெரிஞ்ச எந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வேணாலும் நீங்கள் பண்ணலாம், கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக இந்த கபால்பதி பிராணாயாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்பில் போட்டு சர்ச் பண்ணி பாருங்கள், நிறைய வீடியோஸ் வரும். அது வந்து பயங்கரமாக ரிலீஃப் கொடுக்கும் உங்களுக்கு. அது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ஏற்கனவே ஒரு மூக்கு ஃபுல்லாக நல்லா அடைச்சிருக்கு, என்னால் ப்ரீத்திங் எக்ஸசைஸ்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிலாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. அந்த மூக்கடைப்பை வந்து ரிலீஃப் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ் இருக்குது. கையை முன்பக்கமாக நல்லா நேராக நீட்டிக்கிட்டு நின்ன இடத்துலையே அப்படியே நம்ம ஜாகிங் போகணும். ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் டு 2 நிமிஷம் வரைக்கும், அதுவே அதிகபட்ச நேரம் தான் போனால். அந்த மாதிரி நீங்கள் ஜாக் பண்ணும்போது அந்த மூக்கு வந்து நல்லா அடைப்பு எல்லாமே போய் நல்லா ரிலீஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்து நார்மலாக நீங்கள் பண்ண வேண்டிய பிராணாயாமா எது வேணாலும் பண்ணலாம். நம்பர் 2, ஃபுட் வந்து நான் வந்து இந்த மாதிரி சைனஸ் லைட்டாக வர ஆரம்பிக்குது அப்படின்னு தெரிஞ்சதுனாவே, அந்த சைனஸ் பெயின் வர ஆரம்பிக்குது அப்படின்னாவே முக்கியமாக நான் அவாய்ட் பண்ணுற ஃபுட் எது அப்படின்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸு, எலுமிச்சப்பழம், ஆரஞ்சு இதெல்லாம் வந்து சாப்பிட்டேன்னா எனக்கு உடனே அப்படியே தூக்கி விட்டுரும். அதை ஸ்டாப் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் கோல்டாக வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கப்ப இல்லை, பொதுவாகவே நான் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா அதை எடுத்துக்கிட்டால் சீக்கிரமாகவே வெயில் காலத்தில் கூட சம்டைம்ஸ் எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் வரும். அதனால் கோல்டாக இருக்கிறத வந்து மோஸ்ட்லி நான் அவாய்ட் பண்ணிடுவேன். அடுத்து வந்து தயிர், பால் இது வந்து அவாய்ட் பண்ணிடுவேன். இந்த சைனஸ் ப்ராப்ளம் லைட்டாக வர ஆரம்பிக்கிறப்போ இந்த தயிர் பால் நான் எடுத்துக்க மாட்டேன். சரி, ரெக்கவர் ஆகிறதுக்கு என்னெல்லாம் எடுத்துப்பேன் அப்படின்னா, நம்பர் 1 ஃபஸ்ட்டு வந்து பூண்டு, ரா கார்லிக். அதை வந்து அப்படியே உளிச்சு சாப்பிட்ருவேன் டெய்லி 1. சாப்பிடும்போது பயங்கரமாக நெடி ஏறும். பட் நீங்கள் சாப்பிட அந்த நெடி ஏறும்போதே உங்களுக்கு தெரியும், அந்த உள்ளுக்குள்ளையெல்லாம் வந்து அப்படியே இந்த இடம்லாம் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு பயங்கரமாக ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அதை சாப்பிட்டு முடிக்கிறப்போ காட்டும் பயங்கரமாக தான் இருக்கும். பட் நீங்கள் கொஞ்சம் அதை பேர் பண்ணி தான் ஆகணும். ஸோ டெய்லியுமே அந்த சைனஸ் ப்ராப்ளம் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, இப்போ இந்த 4-5 நாள் கூட டெய்லியும் ஒரு ரா கார்லிக் நான் சாப்பிட்டுட்டே தான் இருந்தேன். வெறும் வயிற்றில் சாப்பிட வேணாம், ரொம்ப வயிறு எரியிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வயிறு சாப்பிட்டு முடிச்சு ஒரு 1 ஹவர் அந்த மாதிரி கழிச்சு நீங்கள் சாப்பிட்லாம். டெய்லி ஒரு ரா கார்லிக் அது எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பெப்பர், சாப்பிட்ற ஃபுட்டு எல்லாத்துலேயும் வந்து பெப்பர் நிறையா சேர்த்துப்பேன். நான் எக்கில் நிறையா பெப்பர் சேர்த்துக்குவேன். சூப் குடிக்கும் போதெல்லாம் நிறையா எக்ஸ்ட்ரா பெப்பர் சேர்த்துக்குவேன். அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நிறைய பெப்பர் வந்து நீங்கள் சேர்த்துக்கணும். அடுத்து 3வது பாயிண்ட் வந்து இஞ்சி வந்து ஃப்ரெஷ் ஜிஞ்சரை அப்படியே பீஸாக தண்ணியில் கட் பண்ணி போட்டு நல்லா தண்ணியில் கொதிக்க விட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு அதை வந்து நம்ம அப்படியே எதுவும் சக்கரை எல்லாமே எதுவும் சேர்க்காம அப்படியே நம்ம குடிச்சிக்கலாம். அது அந்த மாதிரி ரெகுலராக குடிக்கும் போதுமே நல்ல ரிலீஃப் கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து கீ வந்து நல்ல சுத்தமான கீ வந்து பொதுவாகவே எப்போவுமே சேர்த்துக்கலாம். இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க இதை வந்து ரெகுலராக சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது.
முக்கியமான விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், எது சாப்பிட்டாலும் ரொம்ப ஹாட்டாக சாப்பிடணும். ரொம்ப ஜில்லுன்னு ஆகி ஃபுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னாவே அவ்வளோ சீக்கிரம் இந்த சைனஸ் ப்ராப்ளம் சரியாகாது. பிரச்சனை இருக்கிறப்போ நீங்கள் வந்து 3 நேரமும் வந்து ஃபுட்டு வந்து நல்லா சூடு பண்ணி நல்லா சுட சுட சாப்பிடுங்க. அதுவே உங்களுக்கு ஓரளவு ரிலீஃப் கொடுக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்று, இந்த ஆப்பிள் சைடிக் வினிகர் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான். இது வந்து ஜஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஒரு கிளாஸ் தண்ணியில் கொஞ்சம் வார்ம் வாட்டரில் கொஞ்சம் லைட்டாக சுட வச்சு அதில் வந்து இந்த 1 டேபிள் ஸ்பூன் ஆப்பிள் சைடிக் வினிகரை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே நான் குடிச்சுப்பேன். அது குடிக்கும்போது கொஞ்சம் தொண்டையெல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கும், பட் வந்து நல்லாவே ரிலீஃப் கிடைக்கும் இந்த சைனஸ்க்கு. ஸோ அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து 3வது விஷயம் வந்து ஆவி பிடிக்கிறது. அது வந்து சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் வந்து அப்பப்போ இப்படி ஆவி பிடிச்சிப்பேன். டேரெக்டாக அந்த மாதிரி அடுப்பில் சுடு தண்ணி வச்சுட்டு அந்த ஆவி அப்படியே இன்ஹேல் பண்ணிக்குவேன். லைட்டாக சைனஸ் எனக்கு ப்ராப்ளம் வர மாதிரி தெரிஞ்சதுனாவே தண்ணியில் எதுவுமே போடாமல் அப்படியே பிளைன் வாட்டரில் சும்மா அந்த ஆவி மட்டும் அப்படியே பிடிச்சிப்பேன். அப்பப்போ எப்போல்லாம் எனக்கு அந்த மாதிரி லைட்டாக ஃபீல் இருக்கோ அப்போல்லாம் அப்படியே பிடிச்சிட்டோன்னா வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகாமல் அது அப்படியே ரிசால்வ் ஆகிடும். உங்களுக்கு நல்லா ஹெவியாக இருக்குது சைனஸ் ப்ராப்ளம் அப்படின்னா வந்து நீங்கள் அதுக்குள்ளே கொஞ்சம் விக்ஸ், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இல்லை யூக்லிப்டஸ் தைலம் கிடைச்சா கூட நீங்கள் அதை போட்டு பிடிச்சிங்கன்னா நல்லாவே ரிலீஃப் கிடைக்கும். நல்ல பயங்கரமாக சைனஸ் வந்து எங்கெல்லாம் வீங்கிடுச்சு, முகம்லாம் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்றப்பெல்லாம் நீங்கள் வந்து குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு மினிமம் 4 வாட்டியாவது நீங்கள் பிடிச்சி ஆகணும். அப்போ தான் அதுலேருந்து வெளியில் வர முடியும். இல்லாட்டி அவ்வளோ சீக்கிரம் ரெக்கவர் ஆக முடியாது. அலாங் வித் இந்த ஹோம் ரெமடிஸ் இந்த ஆவி பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. அடுத்து 4வது விஷயம் நெட்டி பாட். இதோ இதுதான். இது பார்க்குறதுக்கு இன்னும் அலாவுதீனோட அற்புத விளக்கு மாதிரி இருக்குல்ல. நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க, தெரியாதவங்களுக்கு இதை நான் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹோல், இங்கே ஒரு ஹோல் இருக்கும். இதுக்குள்ளே தண்ணியை ஊற்றிக்கிட்டு இந்த ஹோலை வந்து இப்படி மூக்கில் வச்சுட்டு இப்படி விடணும். இந்த மாதிரி தான். அந்த தண்ணி வந்து எப்படி இருக்கணும்னா கொஞ்சம் அதுக்குள்ளே ஒரு 2-3 கல்லுப்பு போட்டுக்கணும். நீங்கள் அதை ஜஸ்ட் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் அந்த உப்பு தண்ணி மாதிரி தெரியணும். ரொம்ப உப்பு கரிக்கக்கூடாது, மைல்டாக உப்பு தண்ணி மாதிரி தெரியணும். அதுக்கப்புறம் லைட்டாக வார்மாகவும் இருக்கணும், ரொம்ப ஜிலுஜில்னு ஊற்றக்கூடாது, லைட்டாக வார்மாகவும் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷனில் தண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து அதில் ஃபில் பண்ணி இந்த மாதிரி ஒரு மூக்கில் விட்டு ஃபுல்லாக இன்னொரு மூக்கில் வெளியில் வரணும். அதுக்கப்புறமா அதே மாதிரியே இந்த மூக்கில் விட்டு இந்த மூக்கில் ஃபுல்லாக வெளியில் வரணும். இந்த ப்ராசஸ் பண்ணும்போது முழுசாகவே மூச்சு வந்து வாயில் மட்டும்தான் நீங்கள் விட்டுட்டு இருக்கணும். இது வந்து ப்ராக்டிஸ் இல்லாமல் பண்ணினீங்கன்னா தண்ணி வந்து தலைக்கெல்லாம் ஏறிடும். அதனால் வந்து நீங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்றத ப்ராப்பராக யாராவது யோகா மாஸ்டர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட ஒரு ஐடியா கேட்டுங்க எப்படி பண்ணணும் அப்படின்றத. அப்படி இல்லைன்னா நிறைய வீடியோஸும் இருக்குது, அதை பார்த்துட்டு ஒரு டைம் ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த நெட்டி பாட் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த நெட்டி பாட் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சொல்யூஷன். இது எப்படி பண்ணுறது ரொம்ப ரிஸ்கியாக இருக்குது அப்படின்னு நினச்சி பயந்து அதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த போர்ஷனை ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி பண்ணணும் அப்படின்றது, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக இதை வாங்கி பண்ணுங்கள். உங்கள் சைனஸ் ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக வந்து பயங்கர ரிசால்வ் பண்ணும் இது. அடுத்து 5வது விஷயம், பொதுவாக தலை குளிக்கும்போது சைனஸ் தொல்லை இருக்கவங்க எல்லாமே தலை குளிக்க கொஞ்சம் பயப்படுவாங்க. நான் ஹேர் கட் பண்ணிக்கிட்டதுக்கு ஒரு முக்கியமான ரீசனுமே என்னோட சைனஸ் தொல்லை தான். எனக்கு வந்து இப்போ ரீசெண்டாக தான் ஒருத்தங்க சொன்னாங்க, இந்த மாதிரி தலை குளிக்கும்போது வாயில் வந்து ஃபுல்லாக தண்ணியை ஊற்றிக்கிட்டு இப்படியே வாய் வச்சுக்கிட்டே நீங்கள் வந்து ஃபுல்லாக குளிச்சு முடிச்சணும். தலைக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி வாயில் தண்ணியை ஊற்றி ஃபில் பண்ணிவிட்டு தலைக்கு ஃபுல்லாக குளிச்சு முடிச்சுட்டு தலையை தவிட்டிட்டு தான் தண்ணியை துப்பணும். இது எதுக்குன்னா நம்ம இந்த மாதிரி தண்ணியை வாய் வழியாக வச்சுருக்கும் போது நம்ம தலையில் வந்து தண்ணி இறங்காது. அதனால் இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு அது வந்து அதிகமாகாமல் தடுக்கிறதுக்கு இது நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ தலை குளிக்கும் போது மறக்காமல் இதை மைண்டில் வச்சுக்கோங்க, வாய்க்குள்ளே தண்ணி ஊற்றிக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 விஷயங்கள் வந்து நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணி எனக்கு நல்ல ரிலீஃப் கிடைச்சிது. இது வந்து எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் வந்து உங்களோட சைனஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பொறுத்து தான். பொதுவாக நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, நல்ல சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறப்போ டெய்லி அந்த ரா கார்லிக் வந்து கண்டிப்பாக ஒன்று சாப்பிடுவேன். ரா கார்லிக் வந்து காலையில் ஒரு 11 o'clock அந்த மாதிரி மார்னிங் போர்ஷனில் கார்லிக் சாப்பிட்டேன்னா ஈவினிங் வந்து ஆப்பிள் சைடிக் வினிகர் இல்லைன்னா அந்த ஜிஞ்சர் தண்ணி, அது ஏதோ 2ல் ஏதோ ஒன்று எடுத்துப்பேன். ஏன்னா எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு நம்ம உடம்பு தாங்க அதில் அந்த மாதிரி எடுத்துப்பேன். பட் வந்து ரெகுலராக எடுத்துப்பேன். இந்த வந்து ஆல்டர்னேட்டாக ஜிஞ்சர் சைடிக் வினிகர் இதெல்லாம் வந்து ஆல்டர்னேட்டாக எடுத்துக்கிட்டாலும் சைனஸ் ஃபுல்லாகவே ரெக்கவர் ஆகிற வரைக்கும் அதை நான் டெய்லியுமே எடுத்துப்பேன். ஆவி வந்து குறைஞ்சது ஒரு 3-4 வாட்டி தவறாமல் பிடிப்பேன். நெட்டி பாட் வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் யூஸ் பண்ணுவேன். எவ்வளோ சிவியராக இருந்தாலும் பெயின் வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் யூஸ் பண்ணுவேன். மற்றது என்ன, பிராணாயாமா வந்து நீங்கள் மார்னிங் ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் அந்த மாதிரி பண்ணலாம். ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து எந்த அளவுக்கு பண்ணுறோமோ அந்தளவுக்கு ரிலீஃப் கிடைக்கும்.
ஸோ இதெல்லாம் வந்து நான் பண்ணுறது. உங்களோட சைனஸ் தொல்லை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பொறுத்து இந்த ஹோம் ரெமடிஸ் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கனாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எது எந்தெந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற ஐடியாஸ் வந்து கிளாரிட்டி உங்களுக்கு நல்லாவே கிடைச்சிடும். நான் கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸாக அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் இன்றைக்கே இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எனக்கு தெரியாத உங்களுக்கு தெரிஞ்ச சைனஸ் க்யூர் பண்ணுறதுக்கு ஏதாவது விஷயங்கள் இருந்ததுன்னா தயவு செய்து கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நானுமே இந்த சைனஸ் தொல்லையில் அவஸ்தைப்பட்டு தான் இப்போது ரெக்கவர் ஆகிட்டு இருக்கேன். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.